அதிமுகல யாரை கேட்டாலும் அடுத்த முதல்வர் எடப்பாடியார் தான், அதுல சந்தேகமே இல்லைங்க. சும்மா தேர்தல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்கு தான் நடக்குது. டக்குன்னு மக்கள் தூக்கி அவரை அந்த சேர்ல உட்கார வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு போயிருச்சா? ரொம்ப கான்பிடண்டா தான் பேசுறாங்க. அதுல முக்கியமானவர் யாருன்னா ஆர்பி உதயகுமார் ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து போட்டுருவாரு. டக்குன்னு வாங்க அடுத்த முதல்வர் அவர் தான் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு. சரி, இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியல் தலைவர்கள் சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்தாதான் மக்கள் செல்வாக்கு வந்து பெற முடியும். சரியான நேரத்துல தவறான முடிவு எடுத்தா காணாம போயிடுவாங்க. அப்படிதான் சரியான நேரத்துல தவறான முடிவு எடுத்தவர் சிரஞ்சீவி தனி கட்சி ஆரம்பிச்சு காணாம போயிட்டாரு. அதே மாதிரி சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்த பவன் கல்யாண் இப்ப வந்து துணை முதலமைச்சரா இருக்காரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சரியான முடிவை தாவேகா தலைவர் எடுக்கணும். ஓபிஎஸ் சொல்லு, ஓபிஎஸ் துணை முதல்வரெல்லாம் இருந்தாரு. அவர் தான் சரியான நேரத்துல தவறான முடிவு எடுத்துட்டாரு, அப்படி போயிட்டாரு, அப்படி போயிருவாரு. இதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, தொண்டர்களே தாவேகா தொண்டர்களே எங்க கூட்டத்துக்கு வராங்க, ஆசைப்படுறாங்க அதிமுகவோட கூட்டணி வேணும்னு. அதனால அதை வந்து விஜய் வந்து முடிவு எடுக்கணும், அதுக்கு காலம் வந்து அவரை தள்ளும், அப்ப வந்து இங்க எங்க பக்கம் வந்துருவாரு. காலம் தள்ளுமா இல்ல மேல இருந்து யாராவது தள்ளுறாங்களா அதுதான் தெரியல. நாங்க வந்து எப்படின்னு தள்ள பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த தேர்தலில் இப்போ 2026 தேர்தலில் திமுக ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சியே இல்லாம பண்ணிடுவாங்க. ஆண்டவனால கூட உங்க கட்சியை காப்பாற்ற முடியாது. அதனால விஜய் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படின்னு இவ்வளவு கெஞ்சிருக்காரு. அதாவது எடப்பாடியார் தான் முதல்வர்ன்றாரு. ஆனா எதுக்கு இவ்வளவு வந்து ஒரு இத்தனை வருஷம் அனுபவம் உள்ள ஒரு கட்சி, புதுசா ஆரம்பிச்ச கட்சியை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. வளரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான். யாரு? அதிமுக. அதிமுக வளரணும்னா பாஜகவை கழட்டி விடணும்னு அங்க கட்சிக்குள்ளே சில பேர் சொல்றாங்க. ஆமா, அப்படி விஜய் ஏற்கனவே வந்து நான் பாஜகவுக்கு எதிரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அதிமுக விட விஜய் வந்தாலுமே பாஜக கூட இருக்கே, எப்படி வருவாரு? நாங்க அதிமுக கூட தானே கூட்டணி, பாஜக அந்த பக்கம் தான் நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை கழட்டி விட்டுருவாங்களோ பாஜகவை கழட்டி விடுவாங்களா? ஆனா அதுக்கு பாஜக விடுவாங்களா? பாஜக தான் கழட்டி விடணும். அதனால வந்து அது நடக்குமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. சோ ஆனா அதிமுக ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, வாங்க வாங்கன்னு கடையை திறந்து வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. ஓகே.